கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53 1 12 முடிய நான் வாசிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்க, இந்த ஏசாயா 53வது அதிகாரத்தில் தேவனுடைய பாடுகளை குறித்தும் தேவன் நமக்காக என்ன செய்து முடித்தார், என்னெல்லாம் அவருடைய வருகையில நடக்க போகிறது. அதாவது இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு புஸ்தகம். ஏசாயா கடவுள் கல்வாரி சிலுவையில் அடிபட்டு வாதிக்கப்பட்டு எப்படியெல்லாம் நடக்க போகிறது, அங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஏசாயா இத ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்போ நம்ம படிச்ச பாருங்க, இத்தனை வசனங்கள்ல ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு இது பாருங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏசாயா 8வது நூற்றாண்டுகளில் அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். இயேசுவானவர் எப்படி பாடுகளுக்கு உட்படுவார், அந்த பாடுகள் எதற்காக, அந்த ஏற்கப்பட்ட சரீரங்கள் உள்ள வியாதிகள் எதற்காக, இங்க போட்டிருக்குது 4-5 வசனங்கள் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனங்கள். நமக்காக பாடு அனுபவித்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா சொல்லுகிறத இங்க பார்க்கிறோம். அந்த வசனத்துல பாருங்க, ஒரு ஏசாயா 53:5வது வசனத்தை பாருங்க, ஒரு பலியின் ஆழமான ஒரு அர்த்தத்தை குறிக்கிற ஒரு வசனம். எப்படி ஒரு ஆடு பலியிட போகிறதோ அதுபோல ஒருவர் பலியிடப்பட போகிறார். அவர் என்ன மாதிரி எதற்காக பலியிட்டார்,
என்ன மாதிரி இந்த ஆடு தகனிக்கப்பட போகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் நேரிட போகிறது என்பதை ஒரு ஆழமான வசனமாக ஏசாயா 53ல இந்த 5வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. வாசிக்கிறேன் மறுபடியும். நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இந்த பகுதி மேசியா, அதாவது இயேசுவின் உடலில் ஏற்பட்ட தழும்புகள் நமது பாவங்களுக்காக குணமாக்க, பாருங்க எப்படியெல்லாம் இயேசு சுமந்து கொண்டார் என்பதை குறித்த ஒரு வசனம். பாருங்க, இது தேவன் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்ய போகிறார் என்ற ஒரு ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வசனம் பாருங்க. சரீர ரீதியான சுகம், பாவ மன்னிப்பு, சமாதானம், முழுமையான ஒரு மீட்பு, பாருங்க ஆன்மீக ரீதியான மீட்பு, இந்த மனதுல மீட்பு, உள்ளத்துல மீட்பு, வெளியரங்கமான மீட்பு, இது எல்லாமே இந்த ஒரு ஏசாயா 53 5வது வசனங்கள்ல எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். சரி, இத ஏசாயா சொல்றாரு, கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டுல சொன்னாருன்னு சொன்னேன். இத ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாரு. சரி, இது இந்த வசனங்கள் எப்படி இயேசுவினோட பொருந்ததா இருக்கு பாருங்க. நம்ம அதை ஆராய வேண்டும். தீர்க்க தரிசனமா சொன்னாரு, ஓகே, இந்த மீறுதல் நிமித்தம் காயப்பட்டாரு, அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டாரு, பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார்லாம் வருது. சரி, இது இயேசுவுடன் எப்படி பொருந்துது இந்த வசனங்கள்? ஏசாயா 53ல சில 53 5 மட்டும் கிடையாது, இந்த 1ல இருந்து 12 வசனம் முடிய எப்படி ஒவ்வொரு வசனமும் எப்படி பொருந்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது பார்ப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, துன்பம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடன் துல்லியமாக இந்த அதிகாரங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏசாயா 53ல பாருங்க, 52 52வது அதிகாரம். இப்ப 52வது பாருங்க, 53 இந்த 53ஓட வாசிக்கிறோம். ஆனா எதுல இருந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா 52 வசனங்கள்ல கிட்டத்தட்ட 12வது அந்த 13வது வசனத்துல இருந்தே இது கனெக்ட் ஆகுது. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நான் வாசிக்கிறேன் 52ல 13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், பாருங்க கனெக்ட் ஆகுதா, மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் செழிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாய் இருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இதுல இருந்து அப்பதான் வருது பாருங்க, இயேசு எப்படி எல்லாம் அடிக்கப்பட போறாரு, இந்த ஆட்டுக்குட்டி எப்படி, ஆட்டுக்குட்டினா இயேசுவுக்கு அடையாளம், இது எப்படி தகனிக்கப்பட போகிறது, இதுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார், அது இயேசுவுக்கு எப்படி நடக்க போகிறது என்பதை குறித்து இங்க சொல்றத பார்க்கிறோம். இது இயேசுவுடன் எப்படி பொருந்தும்? இந்த 52வது அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். இந்த 13ல இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்களேன். 12ல இருந்து 13ல இருந்து வாசிக்கிறேன் திரும்பவும். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததில்லை, அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படி அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
பாருங்க, இந்த ஏசியா 52வது அதிகாரத்தில் 13லேருந்து 15 இது எப்படி இயேசுவிட்ட நிறைவேறுச்சு அப்படின்னா பாருங்க, இதற்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் மத்தேயு இந்த வசனங்களுக்கு எப்படி நிறைவேறுச்சு. மத்தேயு நம்ம பார்ப்போம். மத்தேயு 2 வெறும் ஒன்று மட்டும் நிறைவேறுன்றது நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கு பாருங்க. ஒரு வசனம் மட்டும் இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார், சரி அது ரைட்டுங்க. அப்போ மற்ற வசனமும் நிறைவேறுச்சு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ எல்லா வசனங்களும் அப்படியே தீர்க்க தரிசனத்தை என்ன சொன்னாங்களோ புதிய ஏற்பாட்டில் அப்படியே இயேசு அப்படியே நிறைவேற்றினார். இயேசுவுக்கு பொருந்தக்கூடியதா இருந்தது. மத்தேயு 2:23 பாருங்க. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்க பார்க்கிறோம், என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்ட மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்கள் தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல. ஆண்டவர் எப்ப பிறப்பாரு, எப்படி எங்க தோன்றுவார்ன்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நாசரேத்து ஊர்ல அப்படியே தீர்க்கதரிசி மீகா சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் தான் இங்க அப்படியே நிறைவேறுகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரை இயேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டே வருகிறது. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினால் நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே தேவன் பாருங்க நடத்தி காண்பித்தார். இப்ப ஏசியா 53:3வது வசனத்தை பாருங்களேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். சரி, இந்த வார்த்தையை அப்படியே இயேசு நிறைவேற்றினவனாய் இருந்தார். திருப்புங்க மார்க்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நான் காண்பிக்கிறேன் எப்படி நிறைவேற்றி கொண்டே வர்றாரு. மார்க்கு 15வது அதிகாரம் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கா பாருங்க, பார்க்கணும் பாருங்க. மார்க்கு 15:29 32 முடிய வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அந்த வசனம் அப்படியே வருதா? 31. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 32. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்போது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை 53:3 பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டாரா? வசனம் ஒரு தீர்க்க தரிசனம் உறுதியா இருக்கா? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாரா? வாசி காமிச்சேன்ல மார்க்கு 15:29 அப்படி நிறைவேறிருக்கு. துக்கம் நிறைந்தவராக இருந்தாரா? இருந்தாரு. பாடு அனுபவித்தாரா? சிலுவையில கல்வாரி செல்ல பாடு அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அப்படியே இந்த வசனங்கள் தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே மார்க்கு 15:29-32 அப்படியே இயேசுவின் மேல் நடக்கிறது. அப்ப பாருங்க, ஏன் இதை காண்பிக்கிறேன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெறும் ஏசியா 53:5 மட்டும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அது மட்டும்தான் அப்படியா அப்படின்னு. இல்ல, எல்லாமே நிறைவேறினது உண்மையானால், சில பேர் பாருங்க பாவ மன்னிப்ப விசுவாசிக்க மாட்டாங்க, சரீர சுகத்தை நம்ப மாட்டாங்க. தேவன் சுகத்தை தருகிறாரு. ஏசியா 53:5 ரொம்ப முக்கியமான வசனங்கள் சொன்னா சில பேரோட நம்ப முடியல. ஏன்னா இது மட்டும்தானா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கான எல்லா வசனங்களையும் தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நான் சொல்றேன், இந்த ஏசியா 53:5 நிச்சயமாகவே
தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு சுகன்றது நம்மளுடைய சொந்தம். பாருங்க, கல்வாரி சிலுவையில தேவன் எல்லாவற்றையும் செய்து நமக்காக முடித்திருக்கிறார். தீர்க்கதரிசி சொன்னது எல்லாமே இயேசுவின் மூலம் அப்படியே நடந்திருக்குது. அப்ப ஏசாயா சொன்ன வார்த்தைகளை நம்பலாமா நம்ம வேண்டாமா? நம்பலாமா நம்ம வேண்டாமா? இப்ப வருவோம் மத்தேயு ஏசாயா 53:4-5. இப்ப இந்த 2 வசனமும் இயேசுவின் மேல நிறைவேறி இருக்கா? இதுவும் நிறைவேறி இருக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்ப வார்த்தைகளை கவனமா கவனிங்க. எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி இருக்குது. அப்படி வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதானால் அவருடைய தழும்புகளால் சுகம் என்பதும் நிச்சயமாகவே நிறைவேறும். பாருங்க, வார்த்தையை நல்லா பிடிக்கணும், உறுதியா பார்க்கணும். பாருங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது உண்மையானால் அப்ப அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்றது ரொம்ப ரொம்ப உறுதியானது. எத்தனை பேர் சொல்றீங்க உறுதியானதுன்னு சொல்லி? நாம் சுகமடைகிறது உறுதியானது. பலவீனம் வந்தாலும் பரவாயில்ல, பலவீனத்தின் மத்தியிலும் சுகம் நம்முடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க, சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது அப்படியே பேதுரு சொல்றத பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2:24 பாருங்களேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, நம்முடைய பாவங்களை சுமந்தார் சொல்லி வந்துட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே எழுதியிருக்குதா? நம்முடைய மீறுதலுக்கு அவர் காயப்பட்டாரா? இங்க அப்படியே போட்டிருக்குது. நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டாரா? அப்படியே போட்டிருக்கு. சரீரத்திலே எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். இங்க போட்டிருக்குது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. சில பேர் இன்னும் குணமாகிறோம்னு சொல்றாங்க. இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்ன போட்டிருக்குது? குணமானீர்கள். அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் எல்லா வியாதியையும் அவர் மேல சுமந்து போட்டு கொண்டாரு. இன்னைக்கு நீங்கள் சுகத்தினால் வாழ முடியும். நீங்கள் குணமாக்கப்பட்டவர்கள் என்பது அநேக நிச்சயம். பாருங்க, தீர்க்க தரிசனம் அன்னைக்கு அப்படி சொல்லுச்சு. இப்ப நிறைவேறுதல் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன சொல்லுவோம்? அவருடைய தழும்புகளால் குணமானேன். குணமானேன்றதை விசுவாசிக்கணும். குணமாக்க போறாருன்றல்ல, குணமாக்கப்பட்டோம் ஏற்கனவே. தீர்க்கதரிசனி சொல்றத இயேசு தன்மேல எல்லாவற்றையும் இன்னைக்கு முடித்தார். பாருங்க, இன்னைக்கு முடிச்சதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சுகமாக்குங்கய்யா, நீங்க எப்பயாவது சுகமாக்குங்கய்யா, நீங்க சுகத்தை தருவீங்க நான் எதிர்பார்க்க வேணாம். ஏற்கனவே அவர் சுகத்தை தந்துட்டாரு. பாருங்க, அவருடைய தழும்புகளால அவர் அனுபவிச்ச பாடுகளின் மத்தியில எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? சுகத்தை தந்து விட்டார். அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஏசாயா 53:7 பாருங்க. அது ஒரு வசனம் நிறைவேறுது பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை. இது மத்தேயு 27:12-14 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, பிலாத்து முன்னாடி அமைதியா மௌனமா இருக்கிறாரு. ஒரு மயிர் கத்திரிக்கிற ஆட்டை கொண்டு போ, அதே வசனம் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்கலாம் அங்க வந்து. இப்ப ஏசாயா 53:8-12 பாருங்க. அந்த பாவங்களுக்காக எப்படி பலியிடப்படுறது, துன்மார்க்குடைய பிரேதக்குழி பாருங்க, ஒவ்வொன்றையும் சொல்றாரு. இது அப்படியே லூக்கா 24 புறம் படிங்களேன், அப்படியே வருது. சிலுவை மரணத்திற்கு பின்
மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறார். அந்த உயிர் தெழுகிறத குறித்து ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே அறுப்புண்டு போவார்கள், திரும்ப அவர் உயிரோட வருவார். எப்படி கர்த்தர் நமக்கு சித்தமானவர்கள் எப்படி சுத்தமாக்குறாரு பாருங்க. அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே வருகிறது. அதை லூக்கா 24 அப்படியே இயேசு அதை நிறைவேற்றி காண்பிக்கிறவராய் இருந்தார். அப்ப நான் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இயேசு நிறைவேற்றி இருக்கிறார் என்பது உண்மையானால், நான் எதுக்காண்டி இவ்வளவு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இயேசு இதையெல்லாம் சுமந்து தீர்த்தது உண்மையானால், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது உண்மை, நம்முடைய ரோகங்களை சுமந்து தீர்த்தது உண்மை, நமக்கு வர வேண்டிய வியாதியை சுமந்து தீர்த்தது உண்மை, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை சுமந்து தீர்த்தது உண்மை, நாம் நொறுக்கப்படாது இருப்பது உண்மை, நம்ம மேல சமாதானத்தை கொண்டு வந்து அவர் கொடுத்தது உண்மை, நம்முடைய துக்கங்களை சுமந்தது உண்மை, நம்முடைய பாடுகளை சுமந்தது உண்மை. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டனால இன்னைக்கு நம்முடைய துக்கங்களையோ பாடுகளையோ வேதனைகளையோ எதுவும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. இயேசு சுமந்துட்டார். பாருங்க, எதுக்கு எடுத்து காமிச்சேன்னா, சில பேர் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, இயேசு சுமந்து கொண்டார். எப்படிங்க சுமந்தார்? இதையெல்லாம் இயேசு சுமந்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வியாதிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், எல்லாம் அவர் மேல இருந்துச்சு. இன்னைக்கு அதே இது நம்முடைய வாழ்க்கையில நடக்க நம்ம அனுமதிக்க கூடாது. பாருங்க, அதான் ஏசி 53:5 இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். இது இயேசுவின் சிலுவை மரணத்துடன் எப்படி பொருந்தும்? இந்த 53:5 வசனம். இப்ப எல்லா வசனமும் நிறைவேறின்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த 53:5 இயேசுவின் சிலுவை மரணத்துடன் எப்படி பொருந்தும்? அவருடைய மரணத்தின் நிமித்தம் நாம் குணமாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற வேத வசனங்கள் எப்படி இந்த 53:5 சிலுவை மரணத்துடன் கனெக்ட் ஆகிறது? பாருங்க, துல்லியமாக எப்படி பொருந்தும் இந்த வசனங்கள். அவருடைய தண்டனை தழும்புகள் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமா இருக்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. எப்படி? சரி பார்ப்போம். ஏசு 53:5 இந்த வசனம் எப்படி இயேசுவின் சிலுவையில் நிறைவேறிச்சு? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். முதல் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்பதை எப்படி புதிய ஏற்பாடுல அது நிறைவேறிச்சு? இந்த வசனம் இயேசுவின் சிலுவையில் எப்படி நிறைவேறிச்சு? திருப்புங்க யோவான் அந்த வசனத்தை மட்டும் பண்றேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அந்த வசனத்துல ஒரு பகுதி நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டுன்றத எப்படி அவர் காயப்பட்டு ஏற்றார்? யோவான் 20வது அதிகாரம் 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்ன்றத தோமாவுக்கு முதல்ல வெளிப்படுத்துறத இன்னைக்கு நம்மளுக்கும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் விழாவை என்ன பண்ணி கையில போடு. சிலுவையில பாருங்க, குதிங்கால கையில அடிக்கப்பட்ட காயமடைந்த இடத்துல உன் கையை மேல போடுப்பா. அடிக்கப்பட்டது உண்மை என்பதை நிரூபித்து காண்பித்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டது சிலுவையில உண்மை, மறுக்கவே முடியாது. பாருங்க, அதனாலதான் தோமாவுக்கு அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சந்தேக தோமா அடிப்பட்டதை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தவன், ஆனா வந்து சந்தேகம். உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப அவருடைய பிக்கப்பட்ட சரீரங்கள் ஏன் அவன் சந்தேகப்பட்டானா, சில பேர் சொல்றாங்க, இந்த ஏசி 53:5 வசனத்துக்கு அந்த சுட்டி காமிக்கிறாங்க. நம்முடைய மீது நிமித்த காயப்பட்டாருன்னு சொன்னாரு, இந்த காயங்கள் மூலமா தான் சுகமாகிறோம் அப்படின்னா இவருக்கு காயங்கள் இருக்கணுமே. பாருங்க, அதனால ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குமோன்னு சொல்றாங்க. தோமா அந்த எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் தோமா சந்தேகப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் அவர் நினைக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, அவர் காயப்பட்டனால நாம் சுகமாகிறோம்னு போட்டிருக்கு. அப்ப அவர் காயப்பட்டது அவருடைய கரங்கள்ல கைகள்ல இருக்கா? பாருங்க, அந்த ஒரு சந்தேகம் தோமாவுக்கு இருந்ததாக கூறுறாங்க. இருந்ததோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் வந்து நான் காயப்பட்டது உண்மைன்றதை தோமாவுக்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
நான் காயப்பட்டது உண்மை, என் விழாவில் உன் கையை போடு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் காயப்பட்டது உண்மை, நீர்தலி நிமித்தம் நான் காயப்பட்டேன். உங்க மேல வர பாவம் செஞ்சது பாருங்க, நம்ம செய்த அக்கிரமம், நம்ம செய்த துரோகம், நம்ம செய்த எல்லாமே அவருக்கு காயங்கள் ஏற்படுத்தினது. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. அப்ப காயப்பட்டது உண்மைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் வார்த்தை பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஆழமானது. அடுத்த வசனம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நம்முடைய அக்கிரம நிமித்தம், நமக்கு பாவம், நம்ம செஞ்ச வேதனை, பாருங்க அவர் நொறுக்கப்பட்டார். எப்படி நொறுக்கப்பட்டாரு? மத்தேயு 27வது அதிகாரம். ஒவ்வொரு வசனங்களும் நிறைவேற, எல்லா வசனங்களையும் முதல் சொன்ன நிறைவேறினாரு. இப்ப இந்த வசனத்துடைய சிலுவையில் எப்படி நிறைவேறுச்சு அதை பார்க்கலாம். மத்தேயு 27:26 பாருங்க. 27:26. அப்பொழுது அவர் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவன் நொறுக்கிறது உண்மையா? இயேசு நொறுக்கப்பட்டார் என்பது உண்மையா? எத்தனை பேர் வார்த்தையின்படி விசுவாசிக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லல, வார்த்தை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் நொறுக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார் என்பது என்னது? உங்களுக்கு தெரியும், அந்த போர்ச்சேவர் பாருங்க அடிக்கும் போது அந்த இடமே கசாப்பு கடை போல இருக்கும். வாரினால் அவர் முதுகை எல்லாம் பிக்கப்பட்டது. அதனாலதான் ஏசாயா 52 போட்டிருக்குது. ஏசாயா 52:14, மனுஷனை பார்க்கல அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கல அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். யாரா இது? இவர் யாரு? இப்படி ஒரு அந்த கேடான ஒரு மனுஷனை பார்த்ததில்லை அப்படின்னு. அப்ப அந்த அளவு அவரை நொறுக்கினார். பாருங்க, அவ்வளவு பிக்கப்பட்டு தோள்கள் எல்லாம் தொங்குது, ரத்தங்கள் எல்லாம் ஆறா ஓடுது. பாருங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை வேதனையிலும் கொடிய வேதனை அனுபவிக்கிறாரு. மனதிலையும் வேதனை, சரீரத்திலேயும் வேதனை, உள்ளேயும் வேதனை, வெளியும் வேதனை. நொறுக்கி எடுத்துட்டாங்க பாருங்க இயேசுவை. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, டீச்சர் ஏதாவது 2 போட்டு போட்டாங்கன்னா நொறுக்கி அள்ளிட்டாங்க 2 அடிக்கு அப்படின்னா, தேவனை அவ்வளவு அடிகள், அவ்வளவு வேதனைகள், அவருக்கு அவ்வளவு தண்டனைகளை கொடுத்தது. அப்ப நொறுக்கப்பட்டது என்பது உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. உண்மை. அதான் வேதம் விதமாய் போதிக்கிறது. இப்ப பாருங்க, அவர் காயப்பட்டது உண்மையா? சொல்லுங்க, காயப்பட்டது உண்மையா? நொறுக்கப்பட்டது உண்மையா? சிலுவையில் நிறைவேறினது உண்மை. இப்ப அடுத்தது பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சரி, இந்த வசனத்தை நிறுத்துவோம். சரி, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு அவர் மேல அந்த ஆக்கினை வந்ததுன்னு போட்டிருக்குது. இது எப்படி நிறைவேறிச்சு? கொலோசையர் 1வது அதிகாரம், கொலோசையர் 1:20 வசனம் பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, எல்லாம் வாசிங்க, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இங்க தேவன் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்காண்டி பாருங்க அவர் மேல ஆக்கினைய அருளினார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப சிலுவையில் எல்லாருக்கும் சமாதானத்தை தேவன் என்ன பண்ணாரு? உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்ப பாருங்க, லாஸ்டா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதனாலதான் 1 பேதுரு 2:24 வாசிச்சோம். சிலுவை தழும்புகள் பாவ குணத்தையும் உடல் சுகத்தையும் நமக்கு தருகிறதா இருக்குங்க. சிலுவை மரணம்ன்றது ஒரு கொடிய வேதனை உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைவேற்றது மாத்திரம் அல்ல, அவருடைய தழும்புகளால உள்ளேயும் சமாதானம், வெளியும் சமாதானம்.
உள்ளேயும் விடுதலை, வெளியும் விடுதலை, எண்ணங்களிலும் விடுதலை. பாருங்க, எல்லாவற்றிலும் சிலுவையின் மூலமாக கிறிஸ்து என்னும் ஒரு நபர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? இன்னைக்கு முடித்து அவருடைய தழும்புகளால் நம்மளுக்கு சுகத்தை வைத்து விட்டு சென்று இருக்கிறார். எத்தனை பேருக்கு சுகம் என்னுடையதுன்னு சொல்லி. அப்ப எல்லா வசனங்களும் பாருங்க, ஒன்னொன்னா இன்னைக்கு காண்பிச்சேன். காயப்பட்டது உண்மை, தோமாவுக்கு அதை காண்பிச்சார். அக்கிரமங்கள் நிமித்தம் முறுக்கப்பட்டார். பிளாத்து அடிக்க திட்டம் சொல்றான். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை பாருங்க, சிலுவையில் எல்லாத்துக்கும் சமாதானத்தை ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை கொடுக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்றத 1 Peter 2:24 நிறைவேறி இருக்குது. அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசு இன்னைக்கு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நமக்காக செய்து முடிக்கிறார்? அப்ப அந்த 53:5 எல்லாமே நிறைவேறி இருக்குது. முக்கியமா இந்த 53:5 நீங்க விசுவாசிங்க. எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்தது. அவருக்கு ஆக்கினை, எனக்கு சமாதானம். எல்லாம் சொல்லுவோம் சமாதானம், பீஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, எப்பேற்பட்ட போராட்டங்கள் எழுந்தாலும் சரி, இந்த பீஸை விட்டுறவே கூடாது. பாருங்க, எடுத்துக்கவே கூடாது. பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தூக்கி தலையில அதை ஏற்றவே கூடாது. தூக்கி போட்டுட்டு எனக்கு சமாதானம். பாருங்க, கத்தட்ட பேர் ஆண்டவர் எனக்கு சமாதானம், உள்ளத்துல எனக்கு சமாதானம், எண்ணங்கள்ல எனக்கு சமாதானம். ஏனென்றால் என் தேவன் எனக்கு சமாதானத்தை கல்வாரி சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நான் சொல்றேன், இது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது நமக்காக. பாருங்க, அதனாலதான் போட்டிருக்குது ஏசாயா 53:6. பாருங்க, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இயேசுவின் பாவ பரிகாரம் பாருங்க, நேரடியாக நம்மளை தொடர்பு கொண்டுச்சு. நம்முடைய பாவம் நம்மளை எல்லாம் அந்த பரிகாரத்திற்கு ஒரு நிவாரணம் இயேசு மட்டும்தான். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வசனம் சொல்லுது பாருங்க. ஆடுகளை போல நாம் தனித்தனி பாவ வழிகளில் திரிந்தோம். ஒரு நாளில் இயேசு யாருன்னு தெரியாம, இயேசு யாருன்னு புரியாம நம்ம செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதனால நம்மளுக்கு வர வேண்டிய காயம், அதுக்கு வர வேண்டிய பாருங்க ஆக்கினை தீர்ப்பு, சமாதான குலைச்சல், பாருங்க இது எல்லாத்தையும் இன்னைக்கு இயேசுவின் மூலம் திரும்ப வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? பண்டமாற்று செய்கிறார். மனிதர்களின் பொதுவான பாவத்தை பாருங்க சித்தரிக்கிறது. அவன் தம் போன போக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்றாங்க. அது மாதிரி தன் போக்குல போறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாவம் பாருங்க அவனை குடியிருக்கிறதா இருக்கும். அவன்கிட்ட பாவ சுமை அதிகமா இருக்குது. உள்ள பாவ சுமை சொல்ல முடியாது வெளியே, ஆனா உள்ள பாவ சுமை. சில பேர் ரட்சிக்கப்பட்டும் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத காரியங்கள் பார்த்து கொண்டு, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு, தேவையில்லாத பாருங்க பழக்கங்களை பழவி கொண்டு, அது பாவம்னு கருத்தை சொல்றாரு. சினம்ன்றது பாவம், கோபம் கொள்றது பாவம். பாருங்க, இன்னைக்கு 7 பாவங்கள் இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதை வரக்கூடிய நாட்கள் எடுக்கிறேன். 7 பாவங்களும் பாருங்க, இதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாவம் அதெல்லாம் வேறங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் தான், அது ஓகே. ஆனா வேதம் சொல்லுகிற பாவமும் இருக்குது பாருங்க. வேதத்தை நல்லா படிச்சு வசனங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டே போகும். அதனாலதான் சில பேர்த்துக்கு மாற்றமே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா மாறுகிற வாழ்க்கை எங்க இருக்குன்னா கர்த்தர்கிட்ட மட்டும்தான், அவருடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. மாற 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 வேதம் நம்மளை என்ன பண்ணுது? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்ம மாறுறது எங்க இருக்கு அப்படின்னா வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. இந்த வார்த்தையை நல்லா கடைபிடிக்கணும், இந்த வார்த்தையை கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைக்கு நேராய் போகும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார். பாருங்க, தமது சொந்த ரத்தத்தினால 1 Peter 2:24 போட்டிருக்குது, விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்,
பாவம் செய்தவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் பாவி தான், உண்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்னும் நான் அந்த பாவ பழக்கத்தை சிலதில் இருக்கிறேன், என்னை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன், என்னை மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உண்மை விட்டு சில காரியங்களை பின்வாங்கி போனது உண்மைதான், என்னை திரும்பவும் எடுத்து நிறுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை பயன்படுத்துவார். பாருங்க, இது தேவனால மட்டும்தான் அந்த பாவத்தை நீக்க முடியும். தேவனால மட்டும்தான் அந்த பாவத்தை நம்மளை விட்டு தூரப்படுத்த முடியும். பாருங்க, அது விசுவாசத்தினால் அது உண்டாகிற நீதி என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தேவன்கிட்ட முழுமையுமாய் சரணடையும். தேவன்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வருகிறேன், நான் பாவியான மனுஷன் தான். முதல் நான் சொன்னது போல, ஆண்டவரே பாவியான மனுஷன், ஆனால் உடைய பிள்ளை, நான் பாவம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் பாவ வாழ்க்கையில் வாழ்றேன்னா இல்லை உண்மையாக இருக்கிறேன்னா, உத்தமமாக இருக்கிறேன்னா, நீதியாக இருக்கிறேன்னா உமக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீர் என்னை சுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல ஜெபம் பாருங்க. ஆண்டவரிடத்துல மீட்பு உண்டாகும்படியாய் அவருடைய கிருபாசனத்தில் தைரியமாய் கிட்டி சேருங்கள். வசனங்களை ஞாபகப்படுத்தும், நம்முடைய பிள்ளை ஆண்டவரே. எந்த பிள்ளையும் பாவம் செஞ்சா போன்னு சொல்லி விரட்டுறது இல்லை. பெத்தது தான் அது அந்த பிள்ளை தான், அந்த பிள்ளை தான். நாம் தேவனால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான். இந்த பிள்ளை என்பதை மாற்றவே முடியாது பாருங்க. ஆனால் பாருங்க, பாவம் பண்ணது தான், பாவி தான். ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை ஒருபொழுதும் மறக்கிறது கிடையாது. பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், பாவம் பண்ணாலும் அவர் நேசிக்கிறார், உண்மை. ஆனால் சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கணும், பாவத்தை வெறுக்கிறார். நீங்க செய்யற பாவத்தை வெறுக்கிறாரு, உங்களை நேசிக்கிறார். எப்படா உள்ள திரும்பும்? அன்னைக்கு கெட்ட குமார் அப்படிதான் போனா பாருங்க, அவன் வாட்டு போயிட்டா பாருங்க. கர்த்தரை விசுவாசிக்கலை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை, அவருக்காக எல்லா வாட்டியும் செய்து கொடுத்தா அப்பாவுடைய ஒரு இது கூட நினைக்காம போயிட்டான் பாருங்க. திரும்ப பண்ணி திங்கிற தவிட்ட கூட கிடைக்காம அப்பா அவனுக்கு தெளிந்த புத்தி பாருங்க. இந்த மைண்டு ரொம்ப முக்கியம், மனது ரொம்ப முக்கியம். மனது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும் போது, கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போதுதான் வெற்றி உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அவன் திரும்ப வரான் பாருங்க. அவன் சொல்றான், என் அப்பா தானே, அப்படியாவது திரும்ப வருவேன்னு சொல்லலை, உண்மையா உணர்ந்து வரான் பாருங்க. ஆண்டவரே, அப்பாவே, அப்பா உமக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன வீட்டில் வேலைக்காரனாக இருக்க கூட எனக்கு அருகிறது இல்லை, அப்படி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அப்பாவுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கும் பாவம் பண்ணுற மனுஷனுக்கும் கர்த்தருக்கு இதான் பாருங்க. பாவம் பண்ணிட்டா, ஆண்டவரே என்னை மனுஷனுக்கு அடிக்காதீங்க, ஆண்டவரே என்னை உதைக்காதீங்க, ஆண்டவரே கர்த்தர் சொல்றாரு, நீ பிள்ளைப்பா, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது பாருங்க. இதுதான் தேவனுடைய அன்பு. ஆனால் இந்த அன்பை பயன்படுத்தி மீண்டும் 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 பாவம் செய்தால் பாவத்திற்கு என்ன பண்ணுவார்? நீங்களே போக வாய்ப்பு இருக்குது. தேவன் ஒரு நாளும் உங்களை இழுக்க மாட்டார். அன்னைக்கு அந்த கதையை ரொம்ப நல்லா வாசிக்கணும். போறேன்னு சொல்றவன்கிட்ட கர்த்தர் கெஞ்சி பார்க்குறாரு, அந்த அப்பா பார்க்குறாரு. ஆனால் அவன் போறேன்றனால விட்டுட்டார். என்னுடைய இன்னைக்கு கர்த்தர் யாரையுமே தொந்தரவுப்படுத்த பாவம் பண்றியா போ, அதற்குண்டான தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப பாவம் பண்ண ஒரு மனுஷனுக்கு நிச்சயமா மரணம்ன்றது இருக்குது. இதை யாருமே மாற்ற முடியாது பாருங்க. இப்ப இந்த மரணத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். இதுதான் நற்செய்தி. இப்ப இந்த பண்ண பாவம் பண்ண மனுஷன் மறுபடியும் கர்த்தர்ட்ட ஆண்டவரே, அந்த அந்த பிள்ளை பாருங்க, திரும்ப இளையகுமார் சொல்லும்போது அக்செப்ட் பண்றாரு, மறுபடியும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்றாரு. அந்த இடத்துல அவர் ஆடு அடிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆடு மறுபடியும் அடிக்கப்படுறதில்லை. ஒரே ஆடு நமக்கு உண்டான கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தகன பலியாக அடிக்கப்பட்டார். அதனால தான் இயேசு 53:5 வாசித்தேன். நம்முடைய மீது நிறுத்தம் நொறுக்கப்பட்டார், அவருடைய அக்கிரம நிறுத்தம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் சமாதானத்தை உண்டு மாக்கின அவரம் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால் வர வியாதி. இன்னைக்கு எல்லாவற்றையும் தேவன் சுமந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தருடைய சுகத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், அதனாலதான் கர்த்தர் இந்த வியாதி கர்த்தர் கொடுக்கல, நீங்க பண்ண பாவத்தை நிமித்தம் வந்ததுதான் அந்த வியாதி. இப்ப இந்த வியாதியை விரட்டுறதுக்கு தேவனை முழுமையும் விசுவாசம். நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு தெரியாதனாலதான் நான் பாவியை, நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் வந்து சேரணும்னு சொல்லியே வாழ்க்கையில் இங்கிருந்து போயிட்டாங்க நிறைய பேர். நான் ஒரு நற்செய்தியை சொல்றேன், தேவன் உங்களுக்காக அடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அவரை விசுவாசிங்கன்னா
எல்லா பாவத்தையும் நம்மள்ட்ட இருந்த கழுவி நம்மளை சுத்தமாக்கி நீதிமான்களாக நிறுத்தி அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் கொண்டு சொல்றார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட பாருங்க கேட்கணும், உடைய ரத்தம் என்னை பாதுகாக்கணும், உடைய ரத்தம் என்னுடைய மனதை என்ன பண்ணட்டும், தூய்மையாகணும். கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 53:5 நிறைவேறின ஒன்று. 53 அதிகாரம் எல்லாம் நிறைவேறிச்சு. அது 53:5 நிச்சயமாய் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். இன்னைக்கு நான் சுகமாக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்றீங்க சுகமாக்கப்பட்டவன்? நான் சுகவான், நலவான், ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான். வியாதி என்னை தீண்ட முடியாது. பட்ட மாத்திரத்தில் செத்து போகிறோம். எல்லாருக்கும் நிறைய நாள் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் கூட நான் எதிர்க்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எதிர்ப்பு தெரிவிச்சா, வசனத்தை வச்சு தெரிவிச்சா ஓடியே போயிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 53:5